இட்லி நல்லா சுட சுட இருக்குது. பசங்களுக்கு வச்சு கொடுத்தா நல்லா சுட சுட சாப்பிடுங்க. தட்டு எங்க எடுத்துன்னு வருதுங்களா? ஏக்கா தட்டு சட்னி எடுத்துருவோம். எவ்வளவு நேரம் உட்காந்துக்குதுண்ணா நீங்க? இட்லில ஆறி போதே. இதை வந்துட்டேன் உள்ளே போது. இட்லி ஜில்லுன்னு ஆறி போகுது. பழங்கள் மாதிரி மாற போகுது பாரு. ஏண்டியா உளுந்து வெண்டியெல்லாம் நிறைய போட்டு வேண்டிய எப்படி இட்லிக்கு பழங்கள் மாதிரி மாறா? இதை சொல்றது வந்தியா சட்னி எங்க? ஏண்டியா சட்னி தாக்கி கருவேப்பிலை இல்ல. கருவேப்பிலை கொஞ்சம் பிரச்சனை வந்தாங்கன்னா தாளிச்சிருவத. யார் போய் பிரச்சனை? நான் போய் பிரச்சனை வருவா? சோ பசங்களை என்ன அனுப்பிச்சு விட்றி? எல்லாம் அந்த ரூமுக்குள்ள தான் கூடி கும்மி அடிச்சுன்னு பாரு. கூப்பிடு இரு, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிட உன்னை மதி கூட மதிக்காதுங்க. திமிர பத்தியா? சதீஷா நீ கொஞ்சம் வாப்பா. எதுக்குமா கத்தி நிக்கீங்க? கொஞ்சம் பாப்பா கூட விளையாடுறதுக்கு விடுறீங்களா? அப்பா பாரு சதீஷ் ஏன் சஞ்சீவ் கூப்பிட வேண்டியதுதானே? ஒரு சதீஷ் பேர் மட்டும் தான் தெரியுமா? திமிர பத்தியா? நீ தானே ஆசை பொல்லுவேன்னு கொஞ்சுவ. இதுக்கு வாய பத்தியா? சதீஷா சட்னி தாக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சொல்லி இருந்து வச்சுக்கோமா. கருவேப்பிலையா? அதுதான் காலையில மாடு சாப்பிட்டுச்சே கருவேப்பிலை செடியா? இது மாடு சாப்பிட்டுச்சா? எப்படி அது? மாடு கத்தினே இருந்துச்சுலமா. ஆமா நீங்க கூட போய் என்னன்னு பார்க்க சொன்னீங்கல? ஆமா நான் போய் பார்த்தேனா அது கத்திட்டே இருந்துச்சு. சரி அதுக்கு தான் பசி ஆகுது பொழுது அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த கருவேப்பிலை செடிக்கு அட்டெண்ட் பண்ணேன். அங்க செடி நட்டு வச்சிருந்தாங்களே தெரியுமா? அப்படி அட்டெண்ட் பண்ண பிறகு அந்த கருவேப்பிலை செடி அதுக்கப்புறமா பக்கத்துல அந்த கொய்யா செடி அதெல்லாம் நல்லா சூப்பரா சாப்பிட்டுச்சுமா. இது கருவேப்பிலை செடி கொய்யா செடி சாப்பிட்டுச்சா? ஆமா தெரியுமா சூப்பரா எல்லாத்தையும் மொத்தமே சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. டேய் நீ மாடு துரத்த வேண்டியதுடா. மாடு சாப்பிட வரைக்கும் வாய் பார்த்துட்டியா? ஐயோ பாவல்ல தெரியுமா அது பசில இருந்துச்சு. அதான் சாப்பிட்டு நல்லா சூப்பரா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கும்பல் போய் பட்டுச்சு. பாத்து இந்த மாதிரி புளிய வச்சு நான் பண்றதே. நான் வந்து எதுக்கு வளர்த்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை செடி கொய்யா செடிலாம் அதை போய் மாடுக்கு கொடுத்துருக்குவேன். இப்போ வந்து பெரியமா சட்னி தாக்கிடுமே கருவேப்பிலை யார் தருவா? கருவேப்பிலை எல்லாமே காய்ங்க நல்லா தான் இருக்கும். ஏடியா மாடு வளர்க்குறீங்களா? கட்டி போட்டு வளர்க்க மாட்டீங்களா? ஆமா நான் என்கிட்ட வந்துரு. அவன் தானே மாடு திரும்பி அங்கே செடி விட்டான். அதை அவனுக்கு கேட்காத. வாச புள்ளி எதுவும் கேட்டுறாத. இங்கே நேரம் வந்து என்கிட்ட சண்டைக்கு வா. நான் கட்டி போட்டு தான் வச்சிருந்தேன். அவன் தான் ஊத்திட்டு போயிருக்கான். இந்தியா சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டியா? இந்த செடியெல்லாம் மாடு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம வளர்த்துன்னு இருக்கோம். அப்படி பிள்ளை தான் போடணும் அப்படியே சொல்லி தர மாட்டியா? வீட்டில் நெட்டு வச்சு செடி வளர்த்த செடி எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி கொடுத்து நிற்கே நீ. இவன் பண்ற வரைக்கும் இப்போ நான் இங்கே பதில் சொல்ல வேண்டியது. ஏன்டா கொஞ்சமாக அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? ஐயோ இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை? டேய் அப்போ அங்கே பக்கத்துலேயே மல்லிப்பூ செடி செம்பருத்தி செடி நட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் கூட மாடு சாப்பிட்டுச்சா? இல்ல அதெல்லாம் வந்து சாப்பிடல. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா வாணியை கடிக்கும்ல. அதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்குள்ள இந்த கருவேப்பிலையும் கொய்யாக்கு வந்து சாப்பிட்டுச்சு. பாத்துக்கோ அப்ப வேணும் தான் செஞ்சுட்டு வந்துக்கிறேன். நான் தான் பண்றது நான் இப்போ. சரி விட அண்ணாச்சி கல்ல போயிட்டு வாங்கிடுறேன். 2 ரூபாய்க்கு போதுமா கருவேப்பிலை? ஆமா நீ எப்போ வந்தா காத்துனுக்காங்க 2 ரூபாய் எடுத்துன்னு வருவேன். கருவேப்பிலை தலை 10 ரூபாய் கொடுத்து தான் தருவாங்க. சரிமா 10 ரூபாய் கொடுங்க. வீட்டில் நட்டு வச்சிருந்தேன் கருவேப்பிலை செடியை. நான் பார்த்து அவ ஆசையா வளர்த்து வச்சிருந்தேன். அதை எடுத்துன்னு போய் மாடு கிட்ட கொடுத்துட்டு மாடு மேஞ்சி தள்ளிட்டு போயிருக்குது. இப்போ கருவேப்பிலை 10 ரூபாய் கொடுத்து வாங்க போறேன். நான் எத்தனை வாட்டி 10 ரூபாய் கொடுத்து கருவேப்பிலை வாங்குறேன். சோ அழுவாதீங்க பெரியமா வளர்ந்துடும் திரும்புவா. ஆமாக்கா தூரல் போட்டுனே இருக்குல்ல திரும்ப வளர்ந்துடும் பயப்பட. ஆமா நீ என்ன வளர்த்து வைக்கிறேன். நான் அம்மா பிள்ளைய சேர்ந்த மாடு எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் மேய்ச்சி தள்ளிட்டு போயிருங்க. இப்ப இட்லி வேற சூடு ஆறுது. அதுக்கப்புறம் பாறாங்கல் மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த இட்லி பாறாங்கல் மாதிரிலாம் மாறாது பேர சொன்னேன் நானே. அதுக்குன்னு எப்ப சாப்பிடுவா? சாயங்காலமா சாப்பிடுவியா? பசி எடுக்குது வயிற்றுக்குள்ள கொய்யா கத்துது. சட்னியை தலைக்கு போது கிடையாது அப்படியே சாப்பிடுங்க நேரம். ஐயா ஜாலி அப்ப கடைக்கு போதாலியா? நீ கடைக்கு போத்தவள எங்கே போத்தவளப்பா போய் எல்லாரும் கூட்டணும் சாப்பிட்டுக்கு. சந்தோஷம். அப்படியே 2 ரூபாய் ஆட்டையை போடலாம் சாட்டிடுவாங்களான்னு பார்த்தேன். சொல்லிட்டீங்க அடி வாங்க போற பாரு நீ. சும்மா சொன்ன தெரியுமா? போ அக்கெல்லாம் கூட்டணும் வா. அப்படியே அத்தை வந்துருக்காங்களா அத்தையும் கூட்டணும் வா. குட்டி பாப்பா எல்லாரையும் கூட்டணும் வா. இட்லி சாப்பிடலாம். குட்டி பாப்பா தூங்குது தெரியுமா? தூங்கிச்சா? சரி அந்த அத்தையை கூப்பிடு சாப்பிட்றதுக்கு. கூட்டினாரா மகா வாணி பெரியமா கூப்பிடுறாங்க. இப்ப பத்தியா எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுறான். பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் இல்லாம சின்ன குழந்தை தானே விடு. அம்மா விடுன்னு சொல்லு. இதே பழக்கம் தான் பெரிய பையனாலும் வரும். சின்ன வயசுல இருந்தே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சின்ன குழந்தை விட்டு தான் போதான் பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்காம போதுங்க. எதுக்கு செலம் கொடுக்கணும் அதுக்கு தான் செலம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் செலம் கொடுத்துன்னு இருக்காதுக்கா. முதல்ல சதீஷ் கெட்டு போறதே உன்னாலதான். சும்மாவே ஆடுவேன் அப்படியே. பசங்களுக்கு எது செலம் கொடுக்கணும் அதை தான் செலம் கொடுக்கணும். எல்லாத்தையும் செலம் கொடுத்துன்னு இருக்காத. போ சட்னி எதுவும் தட்டி எடுத்துமா. இவ்வளவு அறிவு இருக்கிற உனக்கு மாடு இட்டுன்னு போயிட்டு கருவேப்பிலை செடியும் அந்த கொய்யா செடியும் மேயும் போது எங்க போச்சுன்னு தெரியல இந்த அறிவு. ஐயோ ஆரம்பிச்சிங்க. கருவேப்பிலை செடி தானே அந்த கொய்யா செடி தானே எல்லாமே மழை பெஞ்சிருக்கு. டக்கு நல்லா பெருசா வளர்ந்துடும் மழை காலம் முடியதுக்குள்ள. ஒன்றும் கவலைப்படாத போ. நாங்கள் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். நல்லா செடிப்பா முடி குச்சி மாதிரி வந்து போயிருந்தது எல்லா செடியும். இப்போ மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிருக்குது. இப்போ நல்லா கப்பும் கலையமா 4-5 கலையை விட்டு நல்லா சூப்பராக வளரும் பாரு. நீ வெட்டி விட்டுருக்கணும். நாங்கள் அந்த வேலையை பார்த்துருக்கோம். என்னங்கன்னா எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஆமா வீட்டு பின்னாடி நிறைய பூச்செடிலாம் வச்சிருக்கேன். அதையும் போய் மாடு எடுத்து விட்டு மேய்ஞ்சி தள்ளிடுங்கம்மா. நன்றி சொல்றேன் உங்களுக்கு. கருவேப்பிலை செடி மேய்ஞ்சது பார்த்தாதுன்னு இதில் நன்றி வேற சொல்லணுமா? நன்றி. போ ஓவரா பேசினே இருக்காது. போ வேலையை பாரு. வாயாடாத செயலை கட்டி எல்லாத்தையும். சட்னி எடுத்துமா. சும்மா இதுங்கிட்ட கத்தி இட்லியே ஆறியே போச்சு. எங்கன்னா 2 இட்லி சூடா சாப்பிட மட்டும் அதுங்கிட்ட முடியுதா? வரேன் இரு. வாயிலன்னு வச்சுக்கேன் நாய் கூட மதிக்காதுங்களா? இது நாய் மதிக்காதா? எதுக்கு நாய் மதிக்காதீங்களா? வாய்ந்ததை மதிக்குமா? இதெல்லாம் உன சொல்லிட்டு ஓடிடுனே சார். தெருவில் இருக்க நாயெல்லாம் நான் அப்படி போன வந்தேன்னு வச்சுக்கேன் என் பின்னாடி வாழாட்டின்னு அப்படியே ஓடி வருங்க தெரியுமா? நம்மள மாதிரி ஒரு நாய் போகுதுன்னு பார்க்கறதுக்கு வருங்க. திமிர பத்தி அதுக்கு அது ஒன்றா அதுங்க மாதிரி யாருக்கும் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வரல. அதுங்க பிஸ்கெட் வாங்கி போடுவேன். அதனால எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக என் பின்னாடியே வருங்க. 5 ரூபா பிஸ்கெட் வாங்கி போட்டு ரொம்ப சீன் போடாத. 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டோட 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டு ஒரு மனசு வேணும். ஆமா எங்க தெருவில் இருக்க நாய்க்கு எல்லாத்துக்கும் நான் பிஸ்கெட் போட்டு பார்த்துருக்கேன். பிஸ்கெட் மட்டும் போடு. நீ சமைச்ச சாப்பாடுலாம் போட்டுறாத. ஓடி போடுங்க ஊற போட்டு. அது நம்ம சரிதான்.
சித்தி சீக்கிரம் சித்தி, மணி ஆகுது எனக்கு. மேடம் எங்க போறீங்க? ஷோ நானே எக்ஸாமுக்கு படிக்கணும். படிச்சுட்டே இருந்தேன். சாப்பிடவான்னு சதீஷ் பையன் ஒரே அமக்கலாம். பாப்பா சாப்பிடாம கூட என் குழந்தை படிச்சுட்டு இருக்குது. எடி அது உன் புக்கா என் புக்கான்னு பார்த்தியா? என்ன திமிரா உனக்கு? மேடம் படிக்கிற ஆர்வத்துல உன் புக்கை வந்துட்டு என் புக்கை எடுத்து வச்சு படிக்க போற, அதான் சொல்றேன். அப்புறம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு தெரிய போகுது உன் புக்கு இல்லைன்னு. பாருங்க சித்தி என்ன எப்படி கிண்டல் பண்றானே. நானே எக்ஸாமுக்கு எவ்வளவு பயபக்தியா படிச்சுன்னு இருக்கேன். அவ புக் எடுத்து நான் படிக்கிறேன்னா எதுக்கு ஒரு எட்டு பாத்துக்கோ, உன் புக்கா அவ புக்கான்னு. அப்புறம் எக்ஸாம் ஒன்னா இருக்கும் போது நீ உன படிச்சு போற. வேற சப்ஜெக்ட் படிச்சா கூட பரவாயில்ல, வேற சப்ஜெக்ட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வரும்போது கூட எழுதிக்கலாம். என் புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்டு போனா அவளுக்கு 10 பைசா பிரோஜனம் கிடையாது. அவள் வேற குரூப், நான் வேற குரூப். அதெல்லாம் பார்த்து தான் படிக்கிறோம். பார்த்து படிச்சா சரிதான். ஏமா 2 பேர் சண்டை ஓயாது போல. சரி இட்லி வச்சு கொடுங்க. என்ன வாயை பார்த்து நிக்கீங்க? இல்லையா இட்லி மட்டும் தான் இருக்குது. உங்க அம்மா சட்னி எடுத்து சொல்லிட்டு போனா என்ன பண்றான்னு தெரியல உள்ள. ஐயோ எனக்கு சட்னி வேணா ஒண்ணுமா, நான் இட்லி மட்டும் கொடுங்க, நான் சாப்பிட்டு போறேன். ஐயோ நான் வேற படிக்கணும், கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு நிமிஷம் வரி இட்லி சாப்பிட முடியாது, கொஞ்சம் சக்கரையாவது வச்சு சாப்பிடு. ஐயோ சக்கரை எனக்கு வேணாம். இன்றைய அம்மா சட்னி அரைச்சாங்களா இல்லையா, கொஞ்சம் இட்லி பொடியா நல்லா நீ எத்தனை வடி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போறேன் நானே. உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கோ, என்ன நல்லா தர முடியாது. எருமை உனக்கு எதுனா ஒண்ணா ஓடி போய் நான் ஹெல்ப் பண்றேன்ல, ஓடி போய் உனக்கு வேலை செய்யறேன்ல. எனக்கு எதுனா ஒண்ணா மட்டும் செய்யவே மாட்டேங்கிறேன். மேடம் எப்போ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டே நீ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உனக்கு எக்ஸாம்னா வந்து நான் காஃபிலாம் போட்டு கொடுத்துருக்கேன், டீலாம் போட்டு கொடுத்துருக்கேன்ல உனக்கு. என்னது நீ எனக்கு டீ காஃபிலாம் போட்டு கொடுத்தியா? அது எப்போ அது? ஏண்டே கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம பேசுற பாரு நீ. நான் படிக்கும் போது நல்லா டிவியில் பாட்டை வச்சு சவுண்டா கேட்டு இருந்துட்டு படிக்கிறது இருந்தால் வெளியில போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து படிக்கும்போது காஃபி டீலாம் போட்டு கொடுத்து எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். போட்டு இவ்வளோ ஏன்டி இப்படி பண்ற நீ? அப்படி தாண்டி பண்ணுவேன். சி ஏன் தான் இவ கூட நான் வந்து பிறந்தேன்னு தெரியல. போ வேற வீட்டில் எங்கன்னா பிறக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு என் தங்கச்சி வந்து பிறந்த? அம்மா நம்மளுக்கு மேலே இருக்குதுங்க ரெண்டா. நீ எனக்கு அக்கவே கிடையாது இனிமே. நீ எனக்கு எப்பத்துல தான் தங்கச்சியே கிடையாது. நான் ஏதோ வேண்டாம் வேறுப்பா ஏதோ வீட்டில் ஒன்று இருக்குது அப்படிதான் நினச்சிருக்கேன். இனிமே நீ என்கிட்ட பேசி பாரு, கடையில் போயிட்டு இதை வாங்கணும் அத்தை வாங்கணும் கோனை வாங்கணும் சிப்ஸ் வாங்கணும் எதுனா சொல்லி பாரு, கண்டிப்பா நான் போவே மாட்டேன்டி. ஏன் எங்களுக்கு போய் வாங்கி தெரியாதா? இந்த மாதிரி போனாதான் தருவாங்களா கடையில்? காசு கொடுத்தா யார் வேணும் தருவாங்க. போய்க்கோ இனிமே என்கிட்ட எந்த வேலைனா நீ வச்சு பாரு. நைட்ல பாத்ரூம் போத்து கூப்பிடுவல, தனியா போத்துக்கு பயமா இருக்கு சொல்லிட்டு அப்போ வரனான்னு பாருடி. நீயே ஒரு மாதிரி தான் கூடி, நீ ஒன்றும் வர தேவை, நான் அம்மா கூட்டுன்னு போறேன். ஏழ்பிப்பாரு அத்தாடி அத்தா. இதுங்களை வச்சு எங்க அக்கா எப்படிதான் சமாளிக்குதோ தெரியல. இட்லி பொடியும் எண்ணெயும் அந்த சமையல் தான் இருக்குது, அதை போய் எடுத்து வரதுக்கு இது இல்லாம 2 சண்டை போட்டுக்குதுங்களா. நம்மளும் எவ்வளவு மேல் பழக்கு சின்ன வயசுல. சித்தி எனக்கு இட்லி வேணா ஒண்ணு வேணா, நான் போறேன் படிக்கிறதுக்கு. மடியோ பசியோட பட்னியோடலாம் படிச்சுனா மண்டியில ஏறாதுமா, 2 இட்லி சாப்பிட்டு போமா. இவதான் இட்லி பொடி எடுத்து சொன்ன எடுத்து வர மாட்டேங்கிறல. உன் சட்னி அரைக்கிறேன் சொல்லிட்டு போச்சு தலைக்கிறேன் கிளிக்கிறேன்னு என்னதான் பண்ணி நிக்க தெரியலக்கா. அந்த பசங்க வேற அமக்கல வேண்டியது, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நீக்கிட்டு என்ன உட்கார வச்சு நீ பாட்டு உள்ள பூந்துனுக்குற. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 அடிச்சு முடிய பிடிச்சின்னு பரலங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அம்மா வரண்டி இனி உங்க அத்தை எங்கடியே? அவங்க வந்து பாப்பா தூங்க வச்சுருக்காங்க சித்தி. நான் பெத்து போட்டேன் 2 அதுங்க. அம்மா ஒண்ணுத்தையும் வர்ணிக்கிறதுக்குள்ள எனக்கு மயக்கமா வருது. ஏன்னா சாப்பிடலாம் போட்டோம். நான் முதல்ல சாப்பிட போறேன். சட்னி எடுத்து வந்து கொடுத்தா நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பாக்குறேன். எங்கடி அம்மா இது விடுது? அவங்க அம்மா நடி இப்படி சோம்பேறியா இருக்குது. இந்த வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் உனக்கு. அம்மா இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையா பேசு. ஒரு சட்னி தலைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? இருடி கடுகு டப்பாவை காரம் தேடி நிக்க நானே. இப்பதான் கடுகு டப்பாவை தேடி நிக்கேன் விளங்கிடும். அதுக்குதான் எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னேன். இவங்க கடுகு டப்பா எப்ப கண்டுபிடிச்சி எப்ப தாளிச்சு எப்ப சட்னி எடுத்து வர்றது, நான் எப்ப சாப்பிட்டு எப்ப போய் படிக்கிறது, அதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு எக்ஸாம் நான் நல்லா மிஸ்கிட்ட போய் அடி வாங்க போறேன். காலேஜில் மேம் தான் கூப்பிடணும் கூட அறிவு இல்லாமல் ஸ்கூலில் மிஸ்ன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறப்ப இதில் காலேஜுக்கு தான் போதா வேற எங்கேயாவது போதா தெரியல. இங்கே பாரு நான் எப்படி வேணா சொல்லுவேன், உனக்கு தான் வந்ததே. ஆமாம் நீ இன்னும் ஸ்கூல் படிக்கிற ஞாபகத்தில் தானே இருக்கிற. ஏமா கொஞ்ச நேரம் செஞ்சு 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா? எனக்கு தலையா வலிக்குது. வர ஆத்தத்துக்கு போய் அக்கா என்ன பண்ண போறேன் 10 நேரம். கடுகு கட்டிச்சு கூப்பிட்டீங்களா நீ? ஆமாம்மா சாப்பிடுமா உட்காரு. கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன பண்ணிட்டு இருந்த? நிவர்சியை தூங்க வச்சுட்டு இருந்தேன். காலையில் சீக்கிரமா எழுந்துட்டால ஒரே அழ. அதான் பாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வரேன். பாட்டு பண்ணாதான் தூங்குவாளா? ஆமாம் பாட்டு பண்ணாதான் தூங்குவா. பரவாயில்ல உனக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா? ஏதோ 1-2 கற்று வச்சிருக்கிறேன். அது பாடின உடனே ஏமா தாயை நீ பாடாத அப்படி சொல்லிட்டு அவ தூங்கிறாளோ இல்லைன்னா என் பாட்டு நல்லா இருக்கிறதால தூங்குறாளோ எனக்கே தெரியல. எங்க பாடு பார்க்கலாம். ஐயோ வேணா நீ சும்மா பாடுமா. இதுல இது வேறையா? எனக்கு டைம் ஆகுதுன்னா இப்ப பாட்டு கட்டி நடத்தின்னு இருக்காங்க. உட்காந்து பாடு. அம்மா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. கடவுளே நீ என்ன காப்பாத்து இவங்கிட்ட இருந்து. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றார் தாளிலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றார் தாளிலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றார் தாளிலோ. போதும் நீங்க சூப்பரா தான் பாடுறீங்க. ஆமா நல்லா பாடுறீங்க. தூங்கிறேன் என்ன விட்டுடுமான்றதுனால தான் யோசிச்சு தூங்கிறப்ப சீக்கிரம் டக்குன்னு. என்ன நீ நல்லா பாடுற நானே? என்ன அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல சுமாரா தான் பாடுறேன்.
பாடுவீங்களா? நான் சூப்பரா பாடுவேனே. வாணி மகா வேணா கேட்டு பாரு. என்ன வாணி? சித்தி எவ்வளவு சூப்பரா பாடுவேன். எம்மா தாயே, இந்த 2 இட்லி சாப்பிடறதுக்கு உங்ககிட்ட படுற பாடு இருக்குதே. இட்லி வேணா ஒண்ணும் வேணாம். கட்டு போயிட்டா. சரி உங்க அம்மா சட்னி எடுத்து வர மாட்டா போல இருக்குது. இந்த வரைக்கும் சாப்பிட கேட்கணும். ஏண்டி வந்துட்டேன்டி. ஏமா வடை எதுவும் செய்யலையா? இந்த கார சட்னிங்க உங்க பெரியமா 1 மணி நேரமா அரைச்சு இருந்தது. இல்ல வர வடைன்னு வச்சுக்கேன், பொழுது விடிஞ்ச 2 நாள் ஆகி போயிடும். வடையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவ்வளோ எங்க போயிருந்தீங்க 2 பேரும்? அம்மா பாப்பாவை தூங்க வச்சிருந்தோம்மா. எதே தூங்க வச்சிருந்தீங்களா? எப்படி இருந்தீங்களா? எழுந்துச்சானே? உங்களை யார் பாப்பா கிட்ட போக சொன்னது? நாங்க எழுப்பலமா, தூங்க வச்சுதான் வந்தோம். தூங்கிட்டு தான் இருக்கா? கேட்டுக்கோ, தூங்க வச்சுதான் நாங்க வரோம். நாங்க ஒன்னும் எழுப்பவே இல்லை. அதை நாங்களும் எழுப்பலன்னு தான் பார்த்தோம். ஆனா அது வந்து ஏந்த கத்துமே, அதனால எழுப்பல, கும்பல் வந்துட்டோம். அது கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் ஏந்துட்டோம். இப்பெல்லாம் இவளுக்கு இட்லி ஆறாது. முதல்ல வாணிக்கு தான் கொடுக்கணும். அவதான் படிக்க போறேன்னு சொல்லியிருந்தா. இந்த வாணி சாப்பிட்டு போய் படி. கொடுங்க சித்தி. உப்பு கரெக்டாக கரெக்டாகுதுன்னு பாரு. உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏண்டி கரெக்டாக தானே இருக்கும், செக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த உப்புல சட்னி அரைக்கிறதுக்கு உங்க அம்மாக்கு நேரம். 2 பேரும் அடி வாங்குங்க. உப்புலாம் கரெக்டாக தான் செக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சும்மாவே ஏமாத்தோம். அவளுக்கு சொல்லினே இருக்கிறேன், ஓவரா பண்றேன். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவானே. சித்தி உனக்கு மதியானம் சூப்பரா பிரியாணி செஞ்சு தரேன். என்னது பிரியாணியா? ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்களா, அத்தைக்கு நம்ம பிரியாணி செய்ய தேவையில்ல, அவங்களுக்கு ட்ரீட் வைக்க தேவையில்ல, அவங்களுக்கு விருந்து செய்ய தேவையில்ல. உங்க பெருமை தான் ஒரு கஞ்ச பேசினாரு. கார சட்னி இட்லியும் கொடுக்கும். நம்ம அந்த மாதிரி நடந்துக்கலாமா? நம்ம வந்து அத்தைக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரா சிக்கன் பிரியாணி. சூப்பர்மா. நீங்க பிரியாணி செய்யற சொல்றதெல்லாம் சூப்பர் தான். ஆனா வந்து காய்கறி அறுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, சிக்கன் கிளீன் பண்ணி கொடுக்குறது, இதோட நீங்க நிறுத்திக்கங்க. பிரியாணி வந்து பெரியமா செஞ்சா நல்லா இருக்கும், நீங்க செஞ்சா நல்லா இருக்காது. எவ்வளவு திமிரு பத்தியா? ஆமா, அவன் சொல்றது சரிதான். நீ செஞ்ச வாயில வைக்க முடியுமா? எல்லாரும் இந்த வீட்டுல ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க சமையல பத்தி. அண்ணே நீங்க செய்யுங்க, நீ நான் சாப்பிடுறேன். உன்னோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். அத்தை ஏத்த அம்மா எனக்கு ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வைங்க, நான் சாப்பிட்டு நான் போறேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, பிரியாணிக்கு என்ன எனக்கு வேணாம். அதை சூப்பரா செய்யற சொல்லல. ஆமா நீங்க எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு வேணாம்ப்பா. நாளைக்கு எக்ஸாம்க்கு லீவ் போட முடியாது. விஜி மேமோட சப்ஜெக்ட் லீவ் போட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது என் கதை. நாளைக்கு எதுக்கு லீவ் போட போற? நாளைக்கு எங்கன்னா உன்னை கூட்டு வர சொல்லிருக்கானே. இல்ல நீங்க பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வயிறு சரியில்லாம போயிடும். அதனால நாளைக்கு லீவ் போட வேண்டியதா இருக்கும். அதனால வேணாம் பிரியாணி வேணாம், ஒண்ணும் வேணாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதான் புள்ள குட்டிங்களா வீட்டுல இருக்குதுங்களே, சரி பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் நான் பாசத்தோட சொன்னா இதுங்களுக்கு ஒன்று திமிர பத்தியா? ஏன் மகா நீ மட்டும் எதுவும் சொல்லாம ஏன் அமைதியா இருக்கிற? நீ ஏதாவது சொல்ல. நீங்க தைரியமா செய்யுங்க சித்தி, பாத்துக்கலாம். எது வந்தாலாம் இப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். பாத்துக்கலாம். எது வந்தாலும் மாத்திரை எல்லாம் வாங்கி வச்சுக்கீங்க ரெடியா? மாத்திரை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏண்டி அப்படியேப்பட்ட பிரியாணி தேவையா உனக்கு? ஏமா விடுமா, சித்தி செய்யறது நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்லு மகா. என்னோட அருமை தெரியாம எல்லாரும் பேசுறாங்க. ஏமா நீ சமைக்கிற அருமை தெரிஞ்சது எல்லாரும் பேசுறாங்க. ஆமாமா நீ சமைக்காதம்மா, நல்லாவே இருக்காதுமா. கண்டு சிண்டுலாம் நம்ம சமையல கலாய்க்குதே. ஒருவேளை நிஜமாலுமே நம்ம மோசமா தான் செய்யறோமோ? ஏண்டி அது உனக்கு இப்பதான் தெரியுமா? இந்த பேர எது வந்தாலும் முன்னாடி வந்து பேசு, பின்னாடி பேசுற வழக்கம் வச்சுக்காது, எனக்கு பிடிக்காது. அங்க முன்னாடி எங்க இடம் இருக்குது? பிரியாணி பெருமை பண்ணது போதான் எல்லாரும் பேர் சொல்லியிருக்காங்க. சோ மறந்தே போயிட்டேக்கா. கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்துச்சு, மறந்து தான் சொல்லணும். சுல்பியா, வாசுகி வந்து சென்னை, சாய் தர்ஷன், ஜனனி, எஸ் ருக்மணி தேவி அவங்க வந்து நவம்பர் 2ஆம் தேதி பர்த்டே இருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அர்ச்சனா, மைதிரி, காவேரி ராமலிங்கம், பரமக்குடி, ஷாலினி, தர்வி அவங்களோட பாப்பா பேரு 5 month பேபி. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். யாஷிகா, யாஷினி, அப்புறம் வந்து பாலபிரியங்கா ஹாய். அப்புறம் சௌமியா ஆல்பர்ட் பெங்களூர் ஹாய். யஷ்வந்த், பிரியங்கா ஹாய். நல்லு, அதுக்கப்புறம் வந்து பி காமேஷ், கேபி திருவான்மையூர் சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஹாய். அப்புறம் வந்து வினோத் சங்கீதா அக்டோபர் 28th வெட்டிங் ஆனிவர்சரி அனுப்பிச்சிருந்தாங்க. எங்களால் சொல்ல விஷ் பண்ண முடியல, இப்போ விஷ் பண்ணுறோம். விஷ் என்ன சொல்லணும் இது தெரியலையே. சித்தி ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படி சொல்லுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். சித்தி ஹாப்பி அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லுங்க. மாற்றி சொல்கிறாங்களே. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இவ இப்படிதான் இத்தனை மூணு உலகம் இருப்பா. உமா, மனோஜ், மயூகா அவங்க வந்து UAE ஷார்ஜால இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பேர் சொல்ல சொல்லி ஹாய். பவித்ரா தினகரன் ஹாய். குணா தியாகராஜன் சென்னை. அப்புறம் கோகுல், அப்புறம் சதீஷ் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. யாருமா? வெற்றியா ஹாய் சொல்லு. ஹாய் வெற்றி. அப்புறம் வந்து பரணிதரன், லட்சுமி தியா நவம்பர் 9 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லியிருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஐயோ குளருதே. இனிய திருமணம் நல்வாழ்த்துக்கள். தமிழ் தான் எப்பவுமே நமக்கு நல்லது. இங்கிலீஷை சொல்கிறேன் ட்ரை பண்ணி சொதுப்புது. ஜனனி மதுரை ஹாய். அப்புறம் சாய், அப்புறம் இன்னொன்று ஜனனி, அங்காளீஸ்வரி, சதீஷ்குமார் ஹாய். அப்புறம் வந்து ருத்ரா, யாழினி, அகனா, காருண்யா ஹாய். அப்புறம் வந்து யாஷினி அக்டோபர் 22 பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிலேட் ஆயிடுச்சு. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஏன் நீ பேர் சொல்றதுக்கே ஒரு வீடியோ போடணும் போல இருக்க. நிறைய பேர் போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. ஆமா சரி இட்லி ஆறுது நாங்கள் சாப்பிட போகிறோம். இட்லி ஆறுது இப்போ தான் தெரியும். 1/2 மணி நேரமா சட்னி அரிசி உட்காந்துது. அப்போலாம் இட்லி ஆறல இப்போ தான் ஆற போதுங்களா. முன்னாடியே போட்டு கொடுக்குறியா? ஆமா நீ செஞ்சதுன்னு சொல்கிறேன். இப்படியே தான் எங்கிட்ட சண்டை இருக்குன்னு வச்சுக்கேன், அவளுக்கு தூக்கமே வராது. சரி நாங்கள் இட்லி சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அவங்களாம் கலை சீக்கிரமாக சாப்பிட்டுருப்பாங்கடி. நம்ம தான் லேட்டாக சாப்பிட்றோம். ஐயோ இட்லி எனக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா தெரியலையே. என்ன எவ்வளவு மரியாதை.
என்ன செஞ்ச? வா நம்ம பாப்பா கூட போய் விளையாடலாம். ஏண்டியா தூங்குற குழந்தை எழுப்பதுக்கு போதும், அதுக்கு முன்னாடி